ஹலோ, வணக்கம். இந்த அடுத்த பாட்காஸ்ட்டுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட டீனேஜ் பசங்க, அது பொண் குழந்தையா இருந்தாலும், பையனா இருந்தாலும், அவங்கள ஒன்ஸ் டீனேஜுக்கு வந்துட்டாங்கன்னா, நம்ம அவங்கள ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டமாயிடுது. அவங்க வித்தியாசமா இருக்கிறாங்க. இதுவரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா, ஒன்ஸ் அந்த டீனேஜுக்குள்ள கடந்த உடனே, அவங்க வேற மாரி ஆயிட்டாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ற டெக்னிக்ஸ் எல்லாம் அவங்க மேல ஒர்க் ஆக மாட்டேங்குது. சில விஷயங்கள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நமக்கே புரியல. இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன். அப்போ அத எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற செஷன். ஸோ அதுல இது ஃபர்ஸ்ட் எபிசோட். ஒரே எபிசோட்ல இது முடியுமான்னு எனக்கு தெரியல. மோஸ்ட்லி முடியாது. அதனால 2 எபிசோட் ஆகலாம், 3 எபிசோட் ஆகலாம். இது ஃபர்ஸ்ட் எபிசோட். சரி. இன்னைக்கு இந்த கோர்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்? இந்த பாட்காஸ்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம குழந்தை ஏன் டிஃபரெண்ட்டா இருக்கிறாங்க? ஒன்ஸ் டீனேஜ்க்குள்ள என்டர் ஆன உடனே வித்தியாசமா இருக்காங்களே, அது ஏன்? அத பத்தி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அடுத்தது, முன்ன மாரி என் கூட என் குழந்தை பேசுறது இல்லையே, ஏன்? அப்படின்ற அந்த கேள்விக்கும் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அடுத்தது எப்படி நம்ம டீனேஜ் பிள்ளைங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்றது? டீனேஜ் ஆன உடனே அவங்க நம்மள விட்டு கொஞ்சம் விலகி போன மாரி தெரியுது. ஸோ, அது விலகாம நம்ம எப்படி அவங்கள ஒண்ணா நம்மகிட்ட சேர்த்து வைக்கிறது? அடுத்தது ஃபோன்ஸ், சோஷியல் மீடியா, பியர் பிரஷர் இதெல்லாம் எந்த அளவுக்கு இதுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது? அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, நம்மளுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் நடுவுல ஒரு வாக்குவாதமோ, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, அதை எப்படி ஹேண்டில் பண்றது? அப்படிங்கிறத பத்தியும் நம்ம பார்க்க போறோம். அப்புறம் ஆ ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தேவைப்படுதா? அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? எந்த கட்டத்தில நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்புக்கு போணும்? அப்படிங்கிறத குறிச்சும் நம்ம பார்ப்போம். ஸோ, இத்தனை விஷயங்கள் தான் நம்ம இந்த பாட்காஸ்ட்டா பார்க்க போறோம். சரி. அதில முதல்ல ஏன் நம்ம குழந்தை சேஞ்சா இருக்கான், வித்தியாசமா இருக்கான் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். டீனேஜ பொறுத்தவரைக்கும், இப்போ டாக்டர் கேலி கிராஸ் ஒரு ஃபேமஸான சைல்டு அண்ட் ஃபேமிலி தெரபிஸ்ட். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டீனேஜ் பிள்ளைங்களோட பிரெயின் ஒரு வண்டியோட என்ஜின் மாதிரி. அந்த என்ஜின உருவாக்கியிருக்காங்க. ஆனா, இன்னும் பிரேக்ஸ் பண்ணல. அந்த சிச்சுவேஷன்ல அந்த வண்டி இருக்கு. அந்த மாரி தான் டீனேஜோட பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. நம்ம பிரெயின்ல ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அது முழுசா வளர்ச்சி அடையணும்னா 25 வயசு ஆகணும். ஸோ டீனேஜ் பசங்களுக்கு அது இன்னும் முழுமையா வளரல. ஸோ அதனால கூட அவங்க ஒரு டிஃபரண்ட்டா இருக்கலாம். வித்தியாசமா தெரியலாம். அது சின்ன பசங்கலேருந்து அவங்க டீனேஜ் என்டர் ஆகும்போது அது நல்லா வளர ஆரம்பிக்குது. அந்த ஒரு சேஞ்ச்னால அவங்க ஒரு டிஃபரண்ட்டா தெரியலாம். அடுத்தது 2 பிரெயினுக்கும் நடுவுல ஒரு ஆர்கன் இருக்கு. அதுக்கு பேரு அமக்தலா. அந்த ஆர்கன் அவங்க டீனேஜ் வயசுக்கு வரும்பொழுது நல்லா செயல்படும். ஸோ, அதனால என்ன வருதுன்னா, எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்.
ஸோ துக்கமாச்சுன்னா ரொம்ப துக்கப்படுவாங்க. கோவமாச்சுன்னா ரொம்ப கோவப்படுவாங்க. அந்த மாரி இருக்கிறதுனால, ஒரு மூட் ஸ்விங்ஸ் ஏற்படலாம். அதனாலேயும் வந்து நம்ம குழந்தை வந்து வித்தியாசமா தெரியலாம். அப்புறம் இந்த டீனேஜ் வயசுக்குள்ள போகும்பொழுது தான், அவங்க வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இனிமே நம்ம குழந்தை இல்ல, அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்போது, இதுவரைக்கும் எடுக்காத ரிஸ்க் எல்லாம் வந்து அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அது ஒரு விஷயம். அப்புறம் அதே மாரி ரிஸ்க் எடுக்கும்போது அதுக்கு வந்து அப்ரூவல் மத்தவங்க நமக்கு நம்மள அப்ரூவ் பண்றாங்களாங்கிறத பத்தியும் அவங்க கவனமா இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காகவும் டீனேஜ் பசங்க கொஞ்சம் டிஃபரெண்ட்டா தெரியலாம். இப்போ டீனேஜ் பிள்ளைங்கள்ல என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல உடம்பு ரீதியாக என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்குது. ஒண்ணு அவங்க டீனேஜ்க்குள்ள என்டர் ஆகும்பொழுது தான் அவங்க உடம்பு வந்து வேகமா வளர ஆரம்பிக்குது. ஹார்மோன்கள் நல்லா செக்ரீட் ஆகும். ஆம்பள பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் சேஞ்ச் ஆகும். அதுவரைக்கும் சின்ன ஒரு பொம்பள வாய்ஸ் மாரி இருக்குன்னா, இப்போ கொஞ்சம் கட்டியாகும். கனமாகும். பொம்பள பசங்க பார்த்தீங்கன்னா, ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் ஸ்மூத் ஆகும். டீனேஜ்க்குள்ள வரும்பொழுது. அப்புறம் அவங்களுக்கு பசி ஜாஸ்தியா எடுக்கும். இன்னும் தூக்கம் ஜாஸ்தியா அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ உடல் ரீதியாக இந்த சில சேஞ்சஸ் வரும். அடுத்தது பிரெயின் ரீதியாக, சிந்தனை ரீதியாக என்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பதான் அதிகமா சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. அதாவது அப்ஸ்ட்ராக்ட், இமேஜினரி தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? கற்பனை அந்த திறன் அது ஜாஸ்தியா இப்ப இந்த வயசுல தான் அது ஜாஸ்தியாகும். 2வது நெறைய கேள்வி கேட்பாங்க. நம்ம ஏதாவது அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது சொன்னோம்னா, இதுதான் ரூல் இப்படி இருந்துக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஓகே அப்படின்னு தலையாட்டுவாங்க. ஆனா ஒன்ஸ் டீனேஜ்க்குள்ள வந்தாங்கன்னா, கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. எதுக்கு நான் செய்யணும்? எதுக்கு அங்க போக்கூடாது? எதுக்கு நைட்டு சீக்கிரமா திருப்பி வரணும்? இப்படி கேள்விலாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் இந்த வயசுல தான் அவங்களுக்கு நெறைய ஆ பிலீஃப்ஸ் உருவாகும். இதுவரைக்கும் நம்ம சொன்னது தான் அவங்களுக்கு வேத வாக்கு. இப்ப அவங்க சொந்தமாவே சில விஷயத்தெல்லாம் நம்பிக்கை அவங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். அதே டைம்ல வந்து ப்ராப்ளம் சால்விங் அவங்க ட்ரை பண்ணுவாங்க இந்த வயசுல தான். சொந்தமா நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். இதுவரைக்கும் அப்பா, அம்மா தான். எனக்கு ஏதோ பிரச்சனை இருந்தா நேரா அப்பா கிட்ட போவேன், இல்ல அம்மா கிட்ட போவேன். அவங்க வந்து சால்வ் பண்ணி குடுப்பாங்க. ஆனா, இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அப்பா, அம்மா கிட்ட போமாட்டாங்க. நானே சால்வ் பண்ணணும். அப்படின்னு யோசிப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது இதோட கூட இவங்களுக்கு இம்பல்ஸ் அதாவது ஒரு வேகத்துல செய்றாங்க இல்லையா? அது வந்து ரொம்ப கண்ட்ரோல் கம்மியா இருக்கும். திடீர்னு ஏதாவது செஞ்சு விட்டுருவாங்க. தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க தெரியாது. அப்புறம் அதே மாரி லாங் டெர்ம் பிளானிங் எல்லாம் வந்து அவங்களுக்கு சரியா இந்த வயசுல வந்து பண்ண தெரியாது. அடுத்தது இமோஷனல் ரீதியாக என்னென்ன சேஞ்சஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம். மூட் ஸ்விங்ஸ் இத நம்ம பார்த்தோம். மூடு திடீர் திடீர்னு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது ஃபீலிங் வந்து இன்டென்ஸா இருக்கும். இந்த வயசுல ஒரு ஃப்ரெண்ட புடிச்சாங்கன்னா ரொம்ப குளோஸா பழகுவாங்க. ஒருத்தன் மேல கோவப்பட்டாங்கன்னா பயங்கரமா கோவப்படுவாங்க. அப்புறம் இப்பதான் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஈகோன்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும். ஐடென்டிட்டி தான் யாருங்கிறது பத்தி ஒரு வரும். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஏதாவது அவமானங்கள் நடந்ததுன்னா, அவங்க ரொம்ப எம்பாரஸ்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. வெட்கப்படுவாங்க. இந்த மாரி ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுவாங்க. இது ரொம்ப இன்டென்ஸா இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் இந்த வயசு தான் கொஞ்சம் அவங்க பிரைவசி எதிர்பார்ப்பாங்க. ஒரு ரூம்ல தனியா போய் உட்கார்ற மாரி, தான் செய்றத வந்து மத்தவங்க பார்க்கக்கூடாது. இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து இந்த வயசுல ஸ்டார்ட் ஆகும்.
அப்புறம் கிரிட்டிசிசம். அவங்கள ஏதாவது குத்தம் சொன்னோம்னா, அத வந்து அவங்க வந்து சீரியஸா எடுத்துக்குவாங்க. கோவிச்சுக்குவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா, நம்ம ஏதாவது அ குத்தம் சொன்னோம்னா, அவங்க துக்கப்படுவாங்க. பட் சரியாயிடுவாங்க. இல்ல நெறைய டைம்ல ஒத்துக்குவாங்க. ஆமா, ஆமா. கரெக்ட் அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கோவம். ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து அவங்களுக்குள்ள நடக்கலாம். ஸோ ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, நம்ம டீனேஜ் பிள்ளைங்க நம்மகிட்ட கோவமா நடந்துட்டாங்கன்னா, அவங்க நம்மகிட்ட ஒரு பெர்சனல் அட்டாக் பண்ணல. அது அவங்களுக்குள்ள வர நார்மல் சேஞ்சஸ்னால வர விஷயம். இத வந்து பேரன்ட்ஸ் எப்பவுமே புரிஞ்சுக்கணும். ரைட். அடுத்தபடி நம்ம என்ன பார்க்க போறோம்? நம்ம டீனேஜ் பிள்ளைங்க கிட்ட எப்படி பேசுறதுங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா, இந்த வயசுல வந்து நம்ம பசங்க கிட்ட பேசுறது, அதுல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து குழந்தைங்களா இருக்கும்போது எப்படி வேணாலும் பேசலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா இப்போ, சில விஷயங்கள் நம்ம கவனத்துக்குள்ள வைக்கணும். ஏன்னா, சில விஷயங்கள் நம்ம கவனத்துக்குள்ள வைக்கல அப்படின்னா, அவங்க நம்மகிட்டேருந்து விலகி போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு புடிக்காது. நம்ம கூட பேசவும் புடிக்காது. அப்படி ஒதுங்கி போயிடுவாங்க. அதனால அத கவனத்துக்குள்ள வைக்கணும். ஸோ என்னென்ன நம்ம செய்யக்கூடாது? என்னென்ன செய்யலாம்? ஸோ முதல்ல என்னென்ன நம்ம செய்யக்கூடாது? ரொம்ப பெரிய லெக்சர் குடுக்கக்கூடாது. ஒரு பெரிய அட்வைஸு, ஒரு ரொம்ப நேரத்துக்கு நீள்ற மாரி ஒரு பேச்சு. அது குடுக்கவே கூடாது. அவங்களுக்கு புடிக்காது. சொல்ல வந்தது டக்குன்னு ஷார்ட்டா, ஸ்வீட்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அது அவங்களுக்கு பிடிக்கும். பெருசா நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா, நம்மகிட்ட வரமாட்டாங்க அதுக்கப்புறம். நம்மகிட்ட பேசவே அவங்களுக்கு புடிக்காது. அடுத்தது வந்து ஜட்ஜ் பண்றது. அவங்க மேல ஒரு ஜட்ஜ்மென்ட் பாஸ் பண்றது. இல்ல அவங்க ஃபிரெண்ட்ஸ் மேல ஜட்ஜ் பண்றது கூட அவங்களுக்கு புடிக்காது. ஸோ, எப்பவுமே நம்ம பேசும்போது ஒரு ஜட்ஜ்மென்ட்லாம் பேசவே கூடாது. அந்த பையன் அப்படிதான், இல்ல இந்த பையன் இந்த பொண்ணு இப்படிதான். பேசவே கூடாது. அது ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். அடுத்தது வந்து ம், ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. உன் அண்ணன பாரு எப்படி இருக்கான், உன் தம்பிய பாரு எப்படி இருக்கான், இல்ல உங்க அக்காவ பாரு எப்படி இருக்காங்க. இப்படிலாம் கம்பேர் பண்ணவே கூடாது. யாரு கூடயும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா, அவங்க ஈகோ வளர்ற டைம் இது. ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, அது அவங்களுக்கு புடிக்காது. அதனால அத வந்து நம்ம பண்ணோம்னா, அவங்க நம்மை விட்டு விலகி போயிட்டே இருப்பாங்க. அடுத்தது, அவங்க ஏதாவது சொல்ல வரும்போது திடீர்னு அட்வைஸ் குடுக்குறது. அவங்க சொல்றத கேட்காம இருக்கிறது. இதுவும் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க சொல்ல வந்தது காது குடுத்து கேட்காம இருந்தீங்கன்னா, அவங்க அதுக்கப்புறம் நம்மகிட்ட பேசுறத விட்டுருவாங்க. அது கவனமா இருக்கணும். அடுத்தது வந்து ஓவர் ரியாக்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க குழந்தையா இருக்கும்போது, "அப்பா நான் வந்து இந்த போட்டியில ஃபர்ஸ்ட் வந்தேன்" அப்படின்னா, "உய்யோ!" அப்படின்னு சொல்லுவோம். "சூப்பர்ரா!" அந்த வயசுல அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவாங்க. ஆனா ஒன்ஸ் டீனேஜ் வந்துட்டோம்னா, இதே டைப்ல நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு அது பிடிக்காது. அவங்களுக்கு அது கிண்டல் பண்ற மாரி தெரியும். அதனால அவங்க வந்து ஏதாவது சாதிச்சுட்டாங்கன்னு வந்து சொன்னாங்கன்னா, "சூப்பர்ரா! இப்படியே இரு. இன்னும் நல்லா சாதிக்கணும்." அப்படின்னு கொஞ்சம் இதா சொல்லணும். ஓவர் ரியாக்டிங் பண்ணக்கூடாது. அப்புறம் நெறைய கேள்வி கேட்கறது பிடிக்கவே பிடிக்காது. சில பேரன்ட்ஸ் இருப்பாங்க. எக்கச்சக்கமா கேள்வி கேட்பாங்க. ரொம்ப பெரிய தவறு அது. கேள்விகள் கேட்கவே கூடாது. பார்த்துட்டு தான் கேள்வி கேட்கணும். அப்புறம்
இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அந்த பிரச்சனைய நம்ம சால்வ் பண்ணக்கூடாது. பேரண்ட்ஸ் வந்து போய் அதுல தலையிடக்கூடாது. அவங்களே அத சால்வ் பண்ணணும். அதுக்கு நம்ம உதவி பண்ணலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அவங்களுக்கு இண்டிபெண்டன்ட்டா அவங்க வந்து செயல்பட நம்ம அவங்களுக்கு உதவி பண்றோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயம். செய்யக்கூ செய்ய தேவைப்படுற விஷயங்கள் என்னென்ன? எதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து லிசனிங். நல்லா காது குடுத்து கேட்கணும். அவங்க ஏதாவது பேச வரும்போது, நம்ம காது குடுத்து கேட்கும் பொழுது, அவங்களுக்குள்ளேயே என்ன தோணும்? நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஆளு. நம்ம மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க நம்ம அப்பா, அம்மா அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு வரும். அதனால நல்லா காது குடுத்து கேட்கணும். அடுத்தது வந்து நம்ம காமா இருக்கணும். அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைய பத்தி சொல்றாங்க அப்படின்னா, அது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்காது. நம்மளுக்கு பெரிய பிரச்சனை தெரியலாம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? அமைதியா இருக்கணும். அமைதி மட்டும் கை விட்டுட்டோம்னா, அவங்களுக்கும் நம்மளுக்கும் இடையில நடக்கிற அந்த பேச்சுவார்த்தை வந்து வேற விதமா போகும். அதனால அமைதி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து கேள்விகள் அவங்க கிட்ட நம்ம கேட்டோம்னா, அது ஓப்பன் எண்டட் கேள்விகளா இருக்கணும். ஓப்பன் எண்டட் அப்டின்னா என்னது? குளோஸ் எண்டட் அப்டின்னா என்ன? குளோஸ் எண்டட் கொஸ்டின்னா ஃபார் எக்ஸாம்பிள், "நீ இன்னைக்கு சாப்பிட்டியாப்பா?" அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு என்ன பதில்? ஆமா, இல்லன்னா இல்ல. இது 2 தான் பதில் சொல்ல முடியும். அதுக்கு மேல எந்த பதிலும் சொல்ல முடியாது. இத தான் குளோஸ் எண்டட்ன்னு சொல்லுவாங்க. ரைட்? ஓப்பன் எண்டட்ன்னா, "நீ இன்னைக்கு என்ன சாப்பிட்ட?" அப்ப ஆமா, இல்லன்னு அவனால சொல்ல முடியாது. அவங்க இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் உங்க கூட பகிர்ந்து பகிர்ந்துக்க வேண்டியது இருக்கும். ஸோ அது ஓப்பன் எண்டட் கொஸ்டின். ஸோ எப்பவுமே ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் தான் பிள்ளைங்ககிட்ட நம்ம கேட்கணும். அடுத்தது, அவங்க ஃபீலிங்க வந்து நம்ம வேலிடேட் பண்ணணும். சில டைம்ல சில குழந்தைங்க வீட்டுக்கு வருவாங்க. "அப்பா இன்னைக்கு வந்து அ டீச்சர் என்ன வந்து இப்படி சொல்லிட்டாங்க. இல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவன் வந்து இப்படி செஞ்சுட்டான்." அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. சில பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்வாங்க? "ஐயோ! நம்ம குழந்தைக்கு இப்படி நடந்துச்சே." ஆனா அவன் ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லாத மாரி காட்டிக்கலாம். அப்படின்னு நெனச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? "ஏய் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? விட்றா, விட்டு தள்ளுடா" அப்படின்னுவாங்க. இது வந்து ஒரு தவறு. ஏன்னா அப்படி செய்யும்பொழுது, தான் ஃபீல் பண்ண அந்த உணர்ச்சிக்கு ஒரு மரியாதை இல்லாம ஆகுது. அதனால அந்த குழந்தை நம்மட்ட வந்து சொல்லும்போது, நம்ம அந்த உணர்ச்சிய அப்ரூவ் பண்ணணும். "ஆமாடா, இந்த மாரி நடந்தா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். புரியுது." அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு அத வந்து அப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏதாவது சொல்யூஷன் அதுக்கு குடுக்கலாம். இல்ல ஏதாவது சஜஷன் சொல்லலாம். "நீ என்ன பண்ற? இனிமே இப்படி நடக்கும்பொழுது, இப்படி இப்படி செஞ்சுக்கோ." இப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இப்ப இந்த மாரி டீல் பண்ணும்போது என்ன ஆகுது, அவங்களோட உணர்ச்சிய நம்ம வந்து ஒரு மரியாதை செலுத்துறோம்னு வச்சுக்க. இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நெறைய பேரண்ட்ஸ் இத பண்ண மாட்டாங்க. என்னன்னா, அவங்களோட லைஃப்ப பத்தி அவங்க ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அப்ப வந்து பிள்ளைங்களுக்கு என்ன வருது, நம்ம அப்பா, அம்மா வந்து வேற ஏதோ மாதிரி அப்படின்னு யோசிச்சுப்பாங்க. அதே நம்மளோட ஃபீலிங் இப்போ அந்த குழந்தை வந்து நம்மட்ட சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. "ஸ்கூல்ல எனக்கு இப்படி நடந்துச்சுப்பா" அப்படின்னு சொல்றாங்கன்னா, "ஆமாம்ப்பா நானும் ஸ்கூல்ல இருந்தபோது ஒரு முறை இந்த மாரிலாம் நடந்தது" அப்படின்னு சொல்லும்பொழுது, சரி நம்ம அப்பாவும் நம்மள மாரி தான்.
நம்ம கடந்து போன பாதையில தான் அப்பாவும் அம்மாவும் கடந்து போயிருக்காங்க அப்படின்னு ஒரு புரிதல் அவங்களுக்கு வரும். அதனால என்னன்னா, நம்மள நம்ம அப்பா அம்மாக்கு நம்ம நம்மள நம்ம அப்பா அம்மாவால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நம்மள பத்தி ஷேர் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அப்புறம் அவங்களோட சேர்ந்து சிரிக்கிறது. இது ரொம்ப சின்ன விஷயமா உங்களுக்கு படலாம். சில அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்க பெரியவங்க, சின்ன பசங்க, அவங்க சின்ன பசங்க. அவங்க பண்ற ஜோக்குக்கெல்லாம் நம்ம சிரிக்கக்கூடாது. ஸோ, அந்த குழந்தை வந்து, "இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு நல்ல இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடந்ததுப்பா" அப்படி சொல்லி ஒரு விஷயம் சொல்லும்போது, ம் லைட்டா. இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அந்த மாரி ஒரு ஃபீல். அப்படி இருக்கவே கூடாது. நம்ம என்ன பண்ணணும், ஓப்பனா அவங்க கூட சிரிக்கணும். அதுக்காக ஆர்டிஃபிஷியலா சிரிக்கணும்னு சொல்ல வரல. நம்ம அது பழகிக்கணும். நம்ம அவங்க கூட பழகும்போது ஒரு ஃப்ரெண்டா, ஒரு ஃப்ரெண்ட் பத்தி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட அவங்க ஷேர் பண்ணும்போது, அந்த ஃப்ரெண்ட் எப்படி சிரிப்பாங்களோ, அந்த மாரி நம்மளும் அவங்க கூட அவங்க லெவல்ல இறங்கி நம்ம பேசணும். அது ஒண்ணு. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம அவைலபிளா இருக்கணும். அவைலபிளா இருக்கணும். நெறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப பிஸி எப்ப பார்த்தாலும். அந்த குழந்தை ஏதாவது ஷேர் பண்ணிக்க வரும்போது தான், "டேய் அப்புறம் பேசிக்கலாம்டா. எனக்கு இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு. அம்மா அப்புறம் பேசிக்கலாம்மா. எனக்கு இப்ப கொஞ்சம் சமையலறை வேலை இருக்கு. இல்ல எனக்கு ஆன்லைன் கால் இருக்கு. எனக்கு அது இருக்கு, இது இருக்கு" அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கிறது. அப்போ நம்ம அந்த குழந்தைக்கு அவைலபிள் இல்லாம ஆயிடுது. பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தைங்களுக்கு நம்ம தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு குழந்தை தான் இம்பார்ட்டன்ட். நம்ம ஓடி ஆடி சம்பாதிக்கிறது எல்லாமே வந்து குழந்தைக்காக தான். அதுவும் டீனேஜ் டைம்ல தான் அவங்களுக்கு நம்மள ரொம்ப தேவைப்படுது. ஜாஸ்தியா தேவைப்படுற டைம் அதுதான். இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ, நம்ம அவங்களுக்கு அவைலபிளா இருக்கணும். அடுத்தது வந்து ஆக்டிவ் லிசனிங். அதாவது நான் சொன்னேன் இல்லையா? குழந்தைங்க பேசும்போது வந்து நம்ம காது குடுத்து கேட்கணுன்றது. அதுல சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அது என்னன்னு நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம். அதோட நமக்கு இன்னைக்கு செஷன் முடிச்சிடலாம். ம். அடுத்த பாட்காஸ்ட் எபிசோட்ல வந்து மீதி விஷயங்கள நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்டிவ் லிசனிங்னா என்ன? முதல்ல ஒரு 5 ஸ்டெப் இருக்கு அதுல. ஸோ அதுல ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பசங்க, பிள்ளைங்க நம்மகிட்ட பேச வரும்பொழுது, முதல் வேலையா நம்ம என்ன செய்றோமோ அத நிப்பாட்டிடணும். ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கோமா? டிவிய ஆஃப் பண்ணிடுங்க. மொபைல நம்ம நோண்டிக்கிட்டு இருக்கோமா? மொபைல் தனியா எடுத்து வச்சுருங்க. ஒரு புக்க வாசிச்சுட்டு இருக்கோமா? தனியா வச்சுடுங்க. ஒரு சமையல் செஞ்சுட்டு இருக்கோமா? ஒரு 2 மினிட் இரும்மா, இத முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு, அத முடிச்சுட்டு போங்க. ஃபுல் அட்டென்ஷன் குடுங்க. ரைட்? அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது, கேட்கும்போது முழுசா நம்ம கேட்கணும். இடையில வந்து ஒரு விஷயம், அவன் தப்பா யோசிக்கிறானே! ஐய்யயோ! அவன கரெக்ட் பண்ணணுமே அப்டின்ட்டு உள்ள பூந்துறக்கூடாது. அத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் இன்டரப்ட் பண்ணக்கூடாது. ஃபுல்லா கேட்கணும் முதல்ல. கவனமா கேட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ 2வது பாயிண்ட் பார்த்துட்டோமா? 3வது பாயிண்ட். சில முக்கியமான விஷயங்கள வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பேக் பண்ணணும். அதாவது நம்ம கேட்டது, நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டது வந்து கரெக்ட்டா தான் புரிஞ்சுக்கிட்டோமா அப்டின்ட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதனால நம்ம என்ன செய்யலாம்? 1 நிமிஷம் இருப்பா. ஆ எனக்கு புரிஞ்சது சரிதானான்னு செக் பண்ணிக்கிறேன்.
நீ வந்து இப்படி இப்படி நடந்துன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்கலாம். ரைட்? கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம தவறுதலா புரிஞ்சிட்டோம்னா நெறைய பேரண்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. அவங்க சொல்றது சரியா கேட்க மாட்டாங்க. தப்பா புரிஞ்சுக்குவாங்க. அத பேஸ் பண்ணி ஒரு அட்வைஸ் குடுக்க, இது இவங்களுக்கு சம்மந்தமே இல்லாம அட்வைஸா இருக்கும். இவங்களுக்கு கடுப்பாயிடுவாங்க. அடுத்த வாட்டிலேருந்து வந்து ஷேரே பண்ண மாட்டாங்க. அதனால இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க என்ன சொல்றாங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது வேலிடேட் ஃபீலிங். இத நான் முதல்லயே சொன்னேன். அவங்களோட ஃபீலிங்க வந்து நம்ம வேலிடேட் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க ஃபீலிங் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு தெரிய வைக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால அவங்க ஃபீலிங்க நம்ம வேலிடேட் பண்ணணும். அடுத்தது 5வது ஸ்டெப்பு. இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. நெறைய பேரண்ட்ஸ் இது பண்றதே இல்ல. அது என்ன ஸ்டெப்பு? எல்லாத்தையும் முழுசா கேட்டுருவாங்க சில பேரண்ட்ஸ். கேட்டுட்டு, "சரி, இப்ப நான் சொல்றேன். நீ இப்படி இப்படிலாம் செய்." அப்படின்னு ஆரம்பிச்சுருவாங்க. அங்க தான் ஒரு தப்பு பண்றாங்க. என்னன்னா, நம்ம அட்வைஸ் குடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம கேட்டுக்கணும். பெர்மிஷன் வாங்கணும். ஓகே. சரிப்பா நீ சொல்லிட்ட. ஆ இத பத்தி என் மனசுல சில விஷயங்கள் சொல்லட்டுமா? சில சஜஷன்ஸ் குடுக்கட்டுமா? அப்படின்னு கேட்டுக்கணும். அது அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கும். நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம குழந்தை வந்து டீனேஜ் போறாங்கன்னா, அவங்க அடல்ட்ஹுட்குள்ள போறாங்கன்னு அர்த்தம். இன்னும் ஒரு 5 வருஷத்துல வந்து அவங்க அடல்ட் ஆயிடுவாங்க. ஸோ, அந்த ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் வந்து அவங்களுக்கு தேவைப்படுறது நம்ம குடுக்கணும். இன்னும் கூட குழந்தை மாரி திடீர்னு நம்ம அட்வைஸ் குடுத்துட்டோம்னா, அத அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால இந்த 5 விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். ஸோ, இதோட இந்த பாட்காஸ்ட்ட வந்து நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த எபிசோட்ல வந்து நம்ம இதுக்கு மேற்கொண்ட பகுதியா நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ, உங்க கமெண்ட் போடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல. ஏதாவது கேள்வி இருந்தா போடுங்க. என்னோட டீட்டெயில்ஸ் அங்க இருக்கும். நான் ஒரு இன்னர் பவர் அவேக்கனிங் கோச். ஸோ, என்னோட டீட்டெயில்ஸ் அங்க கீழ இருக்கும். அந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா, என்னோட எல்லா அ லிங்க்ஸும் அதுல இருக்கும். ஓகேங்களா? ஸோ, இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். தேங்க் யூ வெரி மச்.